ஹலோ. சண்டே அன்னைக்கு எனக்கு ஒரு 1/2 கிலோ ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. நான் அப்போ மாமியார் வீட்டிலேருந்து திரும்ப வந்து செய்யறதுக்குள்ள கரண்ட் வேறு இல்லை எங்கள் வீட்டில். சரி, திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு மார்னிங் நேரமாக எந்திரிச்சு செஞ்சுக்கலான்னு பார்த்தா, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கரண்ட் போயிடுச்சு. 6:30 மணிக்கே கரண்ட் இல்லை. சரி, ஓகே, 9 மணிக்குள்ளே வந்துரும்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் கரண்ட்டே இல்லை. அப்புறம் அதையெல்லாம் சரி பண்ணி கரண்ட் வரதுக்கே ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. சரி, அது வரைக்கும் வெட்டியாக இருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு மாமியார் கொடுத்து அனுப்பிச்சி விட்ட வெங்காயம், பூண்டு, தேங்காய் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க எப்போவுமே. அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அப்போ தான் கரண்ட் வந்த உடனே சீக்கிரமாக அந்த ப்ரௌனி மட்டும் செஞ்சு கொடுத்துடலாம், வேறு எந்த வேலையும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அவங்க என்கிட்ட ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு செஞ்சு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி ப்ரௌனி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி என்னோடய vlogs எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் கொஞ்சம் உஷாராக கரண்ட்டு போச்சுன்னா பக்கத்து வீட்டிலலாம் இருக்கான்னு செக் பண்ணிடுறது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.